பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாள், ஒரு புதிய கால வேளையை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஓசியாவின் புத்தகம் தன்னுடைய 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன். அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். வேதம் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை நான் எடுத்து போடுகிறவரை போல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பெரிய நோக்கம் என்னன்னா, நம்முடைய கழுத்துகளின் மேல அந்த நுகத்தடியை முறியடிக்கும்படி, எடுத்து போடும்படி வந்தான். மனிதனை பாவம் செய்து வைத்து அந்த பாவம் அந்த தலையின் மேல் மனுஷனுடைய ஒரு நுகத்தடியை வைத்து விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் பிசாசு கடந்த நாட்களிலே பலவிதமான நுகத்தடிகளை நம்முடைய கழுத்தின் மேல் சுமத்திருக்கிறான். கடன் பிரச்சனை என்கிற நுகத்தடி, சாபம் என்கிற நுகத்தடி, வேதனை என்கிற நுகத்தடி, பலவீனம் என்கிற நுகத்தடி, சோர்வு என்கிற ஒரு நுகத்தடி, சோதனை என்கிற ஒரு நுகத்தடி, பலவிதமான நுகத்தடிகளை மேல வைத்திருக்கிறான். அந்த நுகத்தடி என்ன செய்கிறது? நம்மை அழுத்தி கொண்டிருக்கிறது, நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, நம்மை சோர்வடைய செய்து கொண்டிருக்கிறது, நம்மை மனமடிவ செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கால வேளையிலே கர்த்தருடைய நல்ல வார்த்தை, கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடி நான் எடுத்து போடுவேன், எடுத்து போடுவேன், எடுத்து போடுவேன். பிள்ளைகளே, என்ன நுகத்தடியா இருந்தாலும் நம்முடைய நுகத்தடியை முறியடிக்கும்படி, நம்முடைய கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடி எடுத்து போடும்படி அவர் கல்வாரி சிலுவையில அடிக்கப்பட்டு, கல்வாரி சிலுவை நொறுக்கப்பட்டு, கல்வாரி சிலுவையை அவர் சுமந்து நம்முடைய நுகத்தடியை அவர் முறித்து போட்டார். அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருந்த நுகத்தடியை முறித்து போடும்படி அவர் கடந்து வருகிறார். ஆகவே நீங்க பயப்படாதீங்க. இந்த வருஷம் எல்லா நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்கிற ஒரு வருஷம். இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்தீர்களானால், இதை அப்படியே ஆம் என்று சொல்வீர்களானால், கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை ஆமென் என்று உங்கள் குடும்பத்தில் நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, போடும்படி இந்த உலகத்திற்கு வந்த எங்கள் வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி ஆண்டவரே, எங்கள் நுகத்தடியெல்லாம் முறிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதனையற்ற ஒரு வாழ்க்கை வாழட்டப்பா, சோர்வற்ற ஒரு வாழ்க்கை வாழட்டும், ஒரு வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே, கடன் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழட்டும். கர்த்தர் நுகத்தடியெல்லாம் முறித்து நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளாய் அமையட்டும் என்று வாழ்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. Amen.